பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன். என்ன பிராமண கடப்பாறையை பார்த்தாரு அவரு? ஒருவேளை அண்ணன் கேடி ராகவனுடைய வீடியோவை பார்த்துட்டு இந்த கடப்பாறை தான் சரியா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு அந்த வீடியோ எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும்ல, நீங்களே எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த வீட்டுல எல்லாம் நம்ம ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்துவோம், அந்த விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள்லாம். அதெல்லாம் துருப்பிடிச்சு போச்சுனாக்கா ஒரு பட்டம் ஒண்ணு இருக்கும், அதை வச்சு தேப்போம் அந்த துருப்பிடிச்சதை சரி பண்றதுக்கு, புதுசு போல ஆக்குவதற்கு. அந்த மாதிரி துருப்பிடிச்ச அந்த கடப்பாறையை எப்படி கேடி ராகவன் பூஜை ரூம்ல வச்சு பூஜை போட்டு இதை ஆயில் சர்வீஸ் போட்டு இது எப்படி சரி பண்ணாரு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருவேளை அந்த கடப்பாறையை வச்சுக்கிட்டு தான் அண்ணன் திராவிட கோட்டையை புலப்பேன் அப்படின்னு சொன்னாரா, இல்ல காஞ்சிபுரம் கோவில் கருவறைக்குள்ள அந்த கருவறை நுழைவு போராட்டத்தை செய்த தோழர் தேவநாதன் அவர்களுடைய அந்த வீடியோவில் உள்ள கடப்பாறையை பார்த்துட்டு பிராமண கடப்பாறை தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இதுல ஒண்ணு மட்டும் சீமான் தெளிவா ஒத்துக்கிறாப்ல, அவருடைய கடப்பாறை முன்ன கடப்பாறை அப்படிங்கறது அவர் ஒத்துக்கிறாப்ல. நான் சொல்றது நான் ரொம்ப கருத்து ரீதியா தான் பேசிட்டு இருக்கேன், நான் சிங்கிள் மீனிங்ல தான் பேசுறேன். நீங்க டபுள் மீனிங்கா எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல, யூடியூப் பொறுப்பு இல்ல.